ஷார்ட் பால் தலைக்கு. ஓகே, முடிந்தது கதை. அவ்வளோதான் கேஸ். இந்தியா வான் த சீரீஸ். ஒவ்வொருத்தரும் ஏன்டா இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணுறீங்க? ஏல 9 ஓடிடுவானுங்க போல. எஸ், இந்தியா வான் த மேட்ச். எதுக்கே நோ பால்? ஃபஸ்ட்டு பால் நமக்கு ஃபஸ்ட்டு பவுன்ஸ் கொடுக்கவே இல்லை. இது என்ன நோ பால்? ஷோல்டர் கீழே தான் கேஸ் இருக்கு. ஒரு பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின்னு கேஸ். ஆஸ்திரேலியா ஒரு பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின்னு. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Right plunged into the out of the Wankhede Stadium. Hello guys, welcome back to the channel. Welcome to Joso. No zone-il ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஃபைனல் T20 அடிலைட் ஓவலில் வச்சு நடக்க போகுது கைஸ். ஃபர்ஸ்ட் T20ல வந்து ஆஸ்திரேலியா வான் பண்ணுச்சு, செகண்டில் வந்து இந்தியா வான் பண்ணுச்சு, இப்போ தேர்டு வந்து ஃபைனல் T20. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கோப்பை வழங்கப்படும். ஓகே, ஃபைனல் T20 அடிலைட் ஓவலுக்கு நம்ம வந்துடுவோம் கைஸ். ஒரு வெறித்தனமான சம்பவம் நடக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு கோப்பை, T20 கோப்பை. ஒன் டே சீரீஸ் வின் பண்ணோம், T20 சீரீஸையும் வின் பண்ணுவோமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மஜா மேட்ச் ஆன் தி வே ஃபார் யூ கைஸ். அடிலைட் ஓவலில் ஃபைனல் மேட்ச். நம்ம இந்த ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம். இதை முடிச்சுட்டு நமக்கு நெக்ஸ்ட் சீரீஸ் யாரு கூடன்னு தெரில. இங்கிலாந்து கூட டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக டாஸை வின் பண்ணியிருக்கோமா? எஸ், டாஸை வின் பண்ணிடுவோம் கைஸ். வி ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம டிஃபெண்டிங்கில் தான் ஜெயித்தோம். டாஸை முதல் முறையாக நம்ம வின் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, ஓப்பனிங் சுப்மன் கில் மற்றும் ருத்துராஜ் கைக்வாடு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு, அதுக்கப்புறம் நம்ம சிமுலேட் பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஓகே, முதல் பந்து பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு சுப்ரபாதம் கில்லு. இந்திய அணி 4-0 முதல் பந்தில். இனி சிமுலேட் பண்ணி விட்டுறலாம், நம்ம பேட்டிங் ஆடலாம் கைஸ். ஆஹா, ருத்துராஜ் கைக்வாட் நிற்கிறாரு. சுப்மன் கில்லு காலி 6 ரன்னுக்கு. நம்ம இப்போ உள்ள வாரம் T20யில் நம்ம ஃபார்ம் வந்து ரொம்ப புவர் கைஸ். 5 மேட்ச்சில் ஆடி 67 ரன்னு தான் அடிச்சிருக்கோம். ருத்துராஜ் கூட இப்போ நம்ம சம்பவம் பண்ணுவோமா இல்லையான்னு தான் இப்போ கேள்வியே. 2 ஓவரில் 15 ரன் அடிச்சிருக்கு ருத்துராஜ் கைக்வாட் ஸ்ட்ரைக்கில். ஓகே, ஒரு குயிக் சிங்கிளாக இருக்குமா? எஸ், குயிக் சிங்கிள் கைஸ். குயிக் சிங்கிள். நம்மளோட முதல் பந்து ஆஃப் சைடில் கேப் இருக்குது பவர் பிளே காரணங்களினால். ஆஃப் சைடில் ஒரு சூப்பர் கேப் ஒன்று இருக்குது நமக்கு அடிக்கிறதுக்கு. ஓகே, நல்ல ஷாட்டு. முதல் பந்து நல்ல டைமிங். பவுண்டரி கிடைக்க சான்ஸ் இல்லை. ஒரு 3 ரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். 4 ரன்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை கைஸ். வாய்ப்பில்லை. நோ. ஏன்னா இது வரைக்கும் பெரிய சம்பவம் T20யில் பண்ணவே இல்லை. பவுலிங்லேயும் பண்ணல, பேட்டிங்லேயும் பண்ணல. இன்றைக்கி நம்ம 2லேயும் பண்ணால் தான் இந்த கோப்பையை வெல்ல முடியும் நமக்கு. என்ன பந்தியா வெறித்தனமாக போடுறான் பேட்டி. ஓகே, ருத்துராஜ் கைக்வாட் அருமையாக ஆடுறாரு கைஸ். அவர் கொடுத்த சான்ஸை பக்காவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டைமிங் லேட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு கேப் பிக்கிங் பவுண்டரி கண்டிப்பாக இப்போ தேவை. அப்போ தான் நமக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். ஓகே, இது நல்ல ஷாட்டு. டைமிங் பக்கா, பிளேஸ்மெண்ட் பக்கா, ஷாட்டும் பக்கா, பேட்ஸ்மேனும் பக்கா. மனசிலாயோ நல்ல ஷாட் கேஸ். சூப்பர் டைமிங் இது. மீண்டும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு, ஆனால் லெக் சைடில் சூப்பர் கேப் இருக்கு. ஓகே, நல்ல பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் கிடைக்கும். பேட்டி திரும்பவும் போட வராரு. பேட்டி பவர் பிளேயோட கடைசி ஓவர். வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஓவர். ஷார்ட் பால் வருமா? ஐயோ, கனெக்ஷன் மிஸ்ஸா. ஷார்ட் பால் நினச்ச மாதிரி வந்துச்சு. டைமிங் மிஸ்ஸு. கொஞ்சம் ஏழி ஆடி இருக்கணும், லேட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு எட்ஜில் பவுண்டரி கிடச்ச மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு கேஸ். லேட்டு டைமிங்கு, டோட்டலாக மிஸ். அந்த இடத்துல ஃபீல்டிங் இல்லை, அதனால் எப்படியோ ஒரு எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஷார்ட் பால் மீண்டும் வருமா? லான்ச் பண்ணலாமா? டீப் ஸ்கொயர் லெக் காலியாக இருக்குது. எஸ், நல்ல ஷாட்டு. ராக்கெட் வேக ஷாட்டு. பவுண்டரி. அருமையான ஷாட்டு. கொஞ்சம் பேக் ஆஃப் தி லெங்க்னால குழப்பம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போடுவாரா? பேக் ஃபுட்டா? மீண்டும் ஜஸ்ட் மிஸ். ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு. ஒரு கேப்பில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவர் பிளேனால நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும் கைஸ். பவர் பிளேனால ரிஸ்க் எடுத்தாகணும். பேட்டியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அடிச்சு துவைச்சோம். மிஸ்ஸு. நல்ல பந்து. ஒய்டு கிடைக்குமா? இல்லை. ஐடியல் டைமிங், ஆனால் சரியான லைனு. ஓகே, 6 ஓவர் முடிவில் 53 ஒன்று. இப்போ ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெளியே. ருத்துராஜ் கைக்வாட் 16 பாலுக்கு 27 ரன்னோட நிற்கிறாரு. நல்ல ஸ்வீப்பு.
சரியான ஸ்வீப் ஷாட்டு. ருத்து ருத்து ருத்து, ஓ மை ருத்து. எட்ஜி ஸ்டெம்பில் விழுந்துடாத, தட்டி விட்டுரு ப்ரோ. டேன்மேன் கொஞ்சம் கேப்பாக இருக்குது, திருப்பி ஒரு ஷார்ட் பால் போட்டால் தட்டி விட்டுறலாம் கைஸ். இதுதான் ஷாட்டு. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு வந்துடுவானா இல்லை? பவுண்ட்ரி. டேன்மேன் சூப்பராக காலியாக இருந்து ஒரு அஜக் குஜக் ஷாட்டு தான் கைஸ் இது. மீண்டும் டேன்மேன் காலியாக தான் இருக்குது. ஷார்ட் பால் போட்டால் மீண்டும் அடிச்சு விட்டுறலாம். ஃபீல்டிங்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நான் போட்டான் பாலு, சரியான யார்கர். ஓகே, இங்கே பாருங்க, ருத்துராஜ் கைக்கோட் 24 பாலுக்கு 38 ரன்னோட தரமாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஷாட்டு. டேன்மேன்ல ஆள் இல்லை. மீண்டும் ஒரு பவுண்டரி. இப்போ மிச்சல் மார்ச் கொஞ்சம் நில குலைஞ்சி காணும். என்னடா இவன் எங்கொட்டு போட்டாலும் அடிக்கான், அஜால் குஜால் ஷாட்டெல்லாம் வைக்கிறான்னு. கனெக்டாக இருந்தால் கண்டிப்பாக 6. லெக் சைடு காலியாக இருக்கு கேஸ். லெக் சைடில் நீங்கள் நின்று. நல்ல ஷாட்டு மீண்டும். ஆனால் கொஞ்சம் குட் டைமிங், ஐடியல் டைமிங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக 6 போயிருக்கான். யார்கர் போட்டால் கொளுத்தி தள்ளிடலாம் கேஸ். நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, சிங்கிள் கிடைக்குமா, 2 கிடைக்குமா? குயிக் 2 எடுக்க சான்ஸ் இருக்கு. நோ. ருத்துராஜ் அருமையான பேட்டிங். 67 ரன்ஸ் மாசுக்கு ஆடிட்டு இருக்காரு ருத்து. நம்ம டீமில் எடுத்தோம் கடைசி டைமில். வரக்கு முன்னாலே வாங்கியாச்சு. நல்ல ஷாட்டு. ருத்துக்கு சான்ஸ் கொடுப்போமா இல்லை 2 எடுக்கலான்னு தோணுது. ஈஸி 2 தான் கேஸ். ஒரு 100 பார்ட்னர்ஷிப் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. கரெக்டான கனெக்ஷன் இல்லை கைஸ். நமக்கு கரெக்டான கனெக்ஷன் இல்லை. இந்த ஷார்ட் பால் எல்லாம் பக்காவாக கனெக்ட் ஆனால் 6 போயிருக்கோம். நம்ம டைமிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, 100 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ருத்துராஜ் அண்ட் மீ. நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் தான். குட் டைமிங்னால. கேமரோன் கிரீன் போட வரான். கேமரோன் கிரீன் ஒரு மாதிரிப்பட்ட பவுலர் தான், நல்லா தான் போட்டுட்டு இருந்தான் இது வரைக்கும். ஒரு நல்ல ஷாட் ஒன்று கனெக்ட் ஆச்சங்க, சூப்பராக இருக்கும். நம்ம கனெக்ட் ஆகல. நோ பால் கிடச்சிருக்கு. ஃப்ரீ ஹிட்டில் 6 அடிக்கலாம், சூப்பராக அடிக்கலாம். ஓடிரு. ஃபஸ்ட்டு பாலே ஃப்ரீ ஹிட்டு கிடச்சிருக்கு கேஸ். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாளி. ஓகே, ஃப்ரீ ஹிட்டு கிடச்சிருக்கு கேஸ். சூப்பராக நம்ம 50 கம்ப்ளீட் பண்ணலாம். இன் ஸ்டைலில் 6 4 அடிச்சு. குச்சி காலி. ஃப்ரீ ஹிட் பாலில் குச்சி காலி கேஸ். சரியான யார்கர், தூக்கி அட்டிக்கலான்னு பார்த்தோம். மிடில் ஸ்டம்பு காலி. நல்ல வேலை ஃப்ரீ ஹிட்டில் தப்பிச்சோம் கேஸ். மண்டா. ஷார்ட் சாய்ஸ் இஸ் புவர் கேஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. ஃபைனலி ஒரு நல்ல கனெக்ஷன். 6 in style, 15 style for Jason. ஃபைனலி T20ல நம்ம முதல் 50 கேஸ். T20ல நம்ம மேடன் 50 ஆகுது. ஒரு மஜா இன்னிங்ஸாக கொண்டு போகலாம். ருத்துராஜ் கைக்கோடு நல்ல கம்பெனி. நோ. எங்கேயோட்டோ தாறுமாறா தூக்கி எறியாங்க. ஸ்வீடு குடம் பேர். ருத்து சூப்பராக தான் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்சம் பெருமைன்னு ஆடிட்டு இருக்காரு. 46 பாலுக்கு 69 ரன் அடிச்சிருக்காரு கேஸ். ஓகே, இது நம்ம வீக் டெலிவரி ஆக்கம். போல்டு. நோ கரெக்டான டைமிங் கிடைக்கல. ஒவ்வொரு பவுலர்ஸுக்கும் வித்தியாசமான டைமிங் இருக்கு கேஸ். ஓகே, ரன் ரேட் இஸ் 9. ருத்துராஜை பாருங்க, மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. லெக் சைடு காலியாக இருக்குது. லெக் சைடு சூப்பராக போட்டால் அடிக்கலாம் கேஸ். தப்பான டைமிங்கு. ஆனால் ஃபீல்டர் இல்லாதனால ஒரு பவுண்டரி கிடைக்கும் நமக்கு. மீண்டும் அதே ஃபீல்டு செட்டப்னா இந்த ஓவரை சூரசம்காரம் பண்ணி விட்டுறலாம் கேஸ். அதே ஃபீல்டு செட்டப் தான். கொஞ்சம் பேக்கில் நீங்கள் நிற்போம். நல்ல ஷாட். That is out of here. Jason smoked. What a terrific shot. மஜா ஷாட். இந்த ஃபீல்டு செட்டப் வச்சுட்டு இந்த ஃபுல் டாஸ் பால் எல்லாம் போடவே கூடாது ப்ரோ. நமக்கு ரன் அடிக்க சூப்பராக போட்டு தரேன். மீண்டும் நல்ல வேலை. டைமிங் கொஞ்சம் ஓகே டைமிங் தான். மிடில் கனெக்ட் பண்ணியிருந்தா சூப்பராக 6 போயிருக்கான். ஃபீல்டிங் வைக்க மாட்டானுங்க, வச்சுட்டானுங்க. ஃபீல்டிங் வச்சாச்சு. இனி இடத்த மாற்ற வேண்டிய கட்டாயம். நோ. ஐயோ, ஓடி இருந்தா ருத்துராஜ் காலியாக. ருத்துராஜை காலி ஆக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம நிறைய ரன் அவுட் பண்ணியிருக்கோம். அவன் பாலை இப்படி பிடிப்பான்னு நினச்சே பார்க்கலையே. அவுட்டு.
40 பாலுக்கு 68 கேஸ். நல்ல ஒரு இன்னிங்ஸு. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் இறங்கு ப்ரோ. நீ பெரிய இமாலய இலக்கு வைங்கிறே. ருத்துராஜ் கெய்க்வாடு 105 ரன் அடிச்சிருக்காரு கேஸ். கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான். நம்ம அவுட் ஆகும்போது 15 ஓவர் பக்கத்தில் 149 வந்துருந்து. அதுக்கு 5 ஓவர் அப்புறம் ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு போல. ஓகே, நல்ல இன்னிங்ஸ், நல்ல மேட்ச் தான். நம்ம இப்போ பவுலிங் போட வேண்டிய கட்டாயம். ஆஸ்திரேலியா இப்போ பேட்டிங்கில் நிற்கிது. 4 ஓவரில் 33 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருக்கு ஆஸ்திரேலியா. நம்ம இப்போ ஓவர் போட வர்றோம். பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர் போடலாம். நம்ம முதல் பந்து டிராவிஸ் ஹெட்டிற்கு போடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி போகணும் சான்ஸ் இருக்குது. இல்லை, ஸ்லிப் வச்சுருக்கோம். எட்ஜுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆஹா, கேப்பில் பவுண்ட்ரி. எட்ஜு. ஓ, கீப்பருக்கு அது சான்ஸே இல்லை கைஸ். நல்ல பந்து, சூப்பர் பந்து அது. டிராவிஸ் ஹெட்டுக்கு கரெக்டான பந்து. அந்த பந்தில் ஃபுல்லாக வீக்னஸ் தான் டிராவிஸு. ஓகே, முதல் ஓவரில் 10 ரன் கொடுத்துருங்க. 5 ஓவர் முடிவில் 43க்கு 2 கேஸ். ரோஸ் இங்கிலீஷும் டிம் டேவிட்டும் இருக்காங்க. வேறு 4 விக்கெட் போயிருக்கு. 36 பாலுக்கு 81 வேணும். முகமது சிராஜ் இந்த ஓவரை கொடுத்துட்டு அடுத்த ஓவர் நம்ம போடுவோம். 15, 17 லாஸ்ட்டு, அந்த மாதிரி 16, 18, 20 ஓவர் நம்ம போடணும். ஜோஸ் இங்கிலீஷ் 26 பாலுக்கு 31. ரிக்கர்ட் ரன் ரேட் இஸ் 12.60. டிம் டேவிட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்காரு. 5 ஓவரில் 62 ரன் டிஃபெண்ட் பண்ணணும் கேஸ். முதல் பந்து, நம்ம போட்ட முதல் பந்தை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. பவுண்டரி கேஸ். இந்த ஃபீல்டில் நம்ம ஷார்ட் பால் தான் போடணும். ஷார்ட் பாலுக்கு ஏற்ற ஃபீல்டு செட்டப் பார்க்க இது வச்சிருக்கு. ஃபுல் பால் போட்டால் அடித்து துவைப்பாங்க. ஆனால் இதே அடித்து துவைக்கிறானே கேஸ். ஜோஸ் இங்கிலீஷ் இஸ் ஆன் ஃபயர். நம்ம பவுலிங் போட வந்தாலே மாசு பண்ணிட்டு விட்டுறானே கேஸ். என்ன சம்பவம்னே தெரில. நம்ம பவுலிங் போட வந்தாலே அடித்து துவைக்கணும் நமக்கா. பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் அண்டர் நீ அதையும் தாண்டி 3 பால் 14 ரன்னு கொடுத்துருக்கு. 3 பால் போட்டோம், 14 ரன்னு. ஃபீல்டிங்கில் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம். தப்பான பால் போட்டால் முடிஞ்சு. டே இங்கே பாரு, ஓவர் த்ரோவில் ரன் கொடுக்குறானே. நானே நொந்து போயிருக்கேன். ஓவர் த்ரோவில் ரன் எல்லாம் தேவையா கோபி? ஓகே, 23 பாலுக்கு 43 ரன் வேணும். டிம் டேவிட்டை தூக்கணும். 18 பாலுக்கு 36 நிற்கிறாரு. ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான 10 பொருத்தம் பக்காவா இது வரைக்கும் இருக்கு. நம்மகிட்டே அடிச்சுட்டு வர்றானுங்களே. முதல் பந்து ஜோஸ் இங்கிலீஷுக்கு. நல்லா வேற ஆடிட்டு இருக்கான் ஜோஸ் இங்கிலீஷு. ஓகே, ஃபைனலி ஒரு சிங்கிள். எவனாவது பேக்கப் வந்து நெல்லுங்கடா. ஓகே, இவனோட கட்டாக்கம் வீக்னஸ்ஸு. டிம் டேவிட்டுக்கு கட்டு வீக்னஸ்ஸு. கட்டு டெலிவரி கணக்காக கட்டு டெலிவரி போடணும். கேட்ச் ப்ரோ. நோ, மீண்டும் டாட் பந்து. ஓகே, மீண்டும் ஒரு பெரிய ஷாட் இருக்கான முயற்சி. கேப்பில் பவுண்டரி போக்கு வாய்ப்பு இருக்கா? 2 ரன்ஸ் ஓடுறானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஃபீல்டிங் பண்ணுறீங்க? 2 ரன்ஸ் ஓடுறானுங்கய்யா. பெரிய ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங். ஓகே, கட்டு கொஞ்சம் வீக்னஸாக இருக்கான். நம்ம ஒரு பால் உள்ள ஸ்டெம்பில் ஏற்றி போட்டோம், வாய்ப்பு கிடைக்கான்னு. ஓகே, மீண்டும் கேப்பில் பவுண்டரி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓடியார். ஹாஃப் செஞ்சுரி கைஸ். டிம் டேவிட்டுக்கு ஹாஃப் செஞ்சுரி கிடச்சிருக்கு. 13 பாலுக்கு 26 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். லாஸ்ட் பந்து நம்ம ஓவரில், இந்த ஓவரில். மீண்டும் கேப்பு. முடிச்சு விட்டீங்க, போங்க. 3 ஓட விடாத ப்ரோ, கமான் ப்ரோ. ஓகே, 2 ஓவரில் 24 ரன் எடுக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன சம்பவம் பண்ணமோ அது மாதிரியே போயிட்டுருக்கு. செகண்ட் மேட்ச்சு பும்ரா முந்தின ஓவர் போட்டார். கடைசி ஓவர் நம்ம டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த மேட்ச்சில் 21 ரன் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருந்து இங்கே 11 பாலுக்கு 23 ரன் தான் எடுக்கணும். மீண்டும் யார்கர், மீண்டும் சிங்கிள். ஒழிச்சு வைக்கலடா, பதுக்கி வச்சுருந்தேன் அந்த மாதிரி. 8 பாலுக்கு 22 கைஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் 2 ஓட விடாதீங்க. கமான் பும்ரா, கமான். கடைசி பந்து யார்கர் பந்து. கேப்லையா? இல்லை, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சூப்பரான ஓவர் கைஸ். வேற 4 ரன்னு. கடைசி ஓவரில் 20 ரன் நீடடு. கொஞ்சம் தடுமாற்றம். எந்த பால் போடுறதுன்னே தெரியாமல் ஓடிட்டேன். டிம் டேவிட்டுக்கு ஷார்ட் பால் தான் கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது கைஸ். ஏன்னா கட்டாக அவரோட வீக்னஸ்ஸு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி. டிம் டேவிட் பேட்டில் இருந்து. கட்டு கொஞ்சம் ஸ்லோவராக போடணும் கைஸ். கொஞ்சம் பாடிக்கு போடணும் கைஸ். பெரிய ஷாட்டு. கேட்ச் இருக்கான முயற்சி. பிடிச்சிடலாம். நோ. ஓகே, 4 பாலுக்கு 15.
4 பாலுக்கு 15. ஜோஸ் இங்கிலீஷோட வீக்னஸும் கட்டுன்னு தான் காட்டுது. ஓகே, கட்டோ புட்டோ போட்டு தள்ளுவோம் கைஸ். எட்ஜி, நல்ல பந்து. ஃபைனலி ஒரு தரமான பந்து. ஒரே ஒரு பால் கட்டுப்படுத்தினா போதும் இந்த மேட்ச் நமக்கு கைஸ். நல்ல ஷாட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இவனுக்கு ஷார்ட் பால் தான் இவன் வீக்னஸ். இவனுக்கு ஷார்ட் பால் போட்டால் முடிஞ்சு. தலைக்கு போடுவாங்க ஷார்ட் பால். எப்படி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடித்தாங்க. இவனுங்களை நினச்சா ஒன்றும் நடக்காது கைஸ். என்னடா ஒவ்வொருத்தரும் பவுண்டரியாக குடிக்கிறீங்க. ஒரு பாலுக்கு 9 ரன்னு தான். நோ வரிஸ் கைஸ், நோ வரிஸ். ஷார்ட் பால் தலைக்கு. ஓகே, முடிந்தது கதை. அவ்வளோதான் கைஸ். இந்தியா வான் த சீரீஸ். ஒவ்வொருத்தரும் ஏன்டா இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணுறீங்க? 9 ஓடிடுவானுங்க போல. எஸ், இந்தியா வான் த மேட்ச். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எதுக்கே நோ பால் கொடுத்த அம்பேரு? காசு வாங்கிட்டாங்க பாட்டி. ஃபர்ஸ்ட் பால் நமக்கு ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் கொடுக்கவே இல்லை. என்னடா இது என்னடா நோ பால்? ஷோல்டர் கீழே தான் கேஸ் இருக்கு. இதில் ஒரு லைனை போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பாலுக்கு 5 ரன் அடித்தா வின்னு கேஸ். ஆஸ்திரேலியா ஒரு பாலுக்கு 5 ரன் அடித்தா வின்னு. கட்டுப்படுத்தணும், ஸ்லோவர் பால் போட்டு கட்டுப்படுத்துகிறோம் கேஸ். ஓகே, முடிந்தது. இப்போ நோ பால் குடுற அம்பேரு. இவனுக்கு ஒருத்தரும் அடிச்சாலும் அடிச்சிருவானு. அதுதான் ஒரு குழப்பமே. ஓகே, ஃபைனலி வி டஸ் த ஜாப். இந்தியா 1/2 ரன்ஸ். நம்ம வெற்றியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க அம்பேரு, கள்ள அம்பேரு. ஆஸ்திரேலியாட்டு பைசா வாங்கிட்டாங்க அம்பேரு. ஆஸ்திரேலியாக்காரனா இருப்பாங்க. நோ பால் இல்லாததெல்லாம் நோ பால் கொடுக்குறான். நம்ம இந்தியா டீமில் 2-3 பேர் பைசா வாங்கியிருந்தானோ. இந்தியா டீமில் 2-3 பேர் பைசா வாங்கிட்டு ஒவ்வொருத்தரோவில் 4-5 பவுண்டரி இன்னும் எரிஞ்சானோ கேஸ். ஓகே, மேன் ஆஃப் தி மேட்ச் ருத்துராஜ் கெய்க்வாடன். இளம் பாலகன் டஸ் த ஜாப் ஃபார் இந்தியா. நம்ம ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில். இந்தியா வான் த T20 சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா அண்டர் ஜோசோன் கேப்டன்சி. இளம் பட்டாளத்தை வச்சு சம்பவம் பண்ணியிருக்கோம் ஆஸ்திரேலியாவில் 2 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இனி நம்ம அடுத்தது இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் ஆക്കാം. அது ஆடணுமா வேண்டாமான்னு தான் கொஞ்சம் டவுட்டில் இருக்கு. ஏன்னா டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நமக்கு சரி வராத மாதிரி இருக்குது. டெஸ்ட்டு 5 டெஸ்ட்டு கிட்ட இருக்குது. அடுத்து 1 டே T20 இது மாதிரியே போயிட்டு இருக்கு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 500 லைக்ஸ் கைஸ். பாய் ஆல்.